ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாகவும் தெரியும். ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. புதுச்சேரியும் ஒண்ணுதான், தமிழ்நாடும் ஒண்ணுதான் அப்படின்றதையும் சொன்னாரு. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு முன்னாடியே 1974லே புதுச்சேரியில ஆட்சியையும் பிடிச்சாங்க அப்படின்ற தகவலையும் வரலாற்று செய்தியும் சொன்னாங்க. இது விஜய் மட்டும் சொல்ல, ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அந்த உரையில சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் திமுகவை பத்தி பேசுவாரா அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. நாங்க இங்க புதுச்சேரி அரச ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கு. ஏன்னா நாங்க தமிழ்நாடு நடத்துற ஒரு இடத்துல கூட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. இத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இத பார்த்து திமுக அரசு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு ரிவைண்ட் பண்ணுவோமா? விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு மாற்று அரசியல் கட்சி புதுச்சேரியில மக்கள் சந்திப்பை நிகழ்த்துறாங்க. அவங்களுக்கு காவல்துறை சார்புல இருந்து பக்காவான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இத பார்த்து திமுக அரசு கத்துக்கணும். கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல 100% கத்துப்பாங்கன்னு சொல்லியாரு.